நல்லா மாட்டிட்டாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் மாட்டினது சின்ன அமௌண்ட்டில், இவங்க 1000 கோடிங்கிறது வெளியே தெரியப்பட்டது. இன்னும் உள்ளால போனால் இன்னும் பெரிய லெவலில் தான் இது இருக்கும். இதை கண்டித்து தானே போராட்டம் நடத்துறாரு. அவர் எப்போவாவது ஒரு எப்போ அப்படி கத்துனாரா கருணாநிதி மாதிரி? டாஸ்மார்க் நஷ்டத்தில் ஓடுதா தெரியுமா? டாஸ்மார்க்குங்கிற நிறுவனமே நஷ்டத்தில் ஓடு. 55,000 தான் வந்து அரசாங்கத்துக்கு வரியே வருது அப்படின்னு சொல்றாங்க. 55,000 ரூபாய்க்கு வருமானம் வருதுன்னு ஒரு கணக்கு. 55,000 இன்னொரு 100 கோடி ரூபாயை சேர்த்து செலவுன்னு கணக்கு. நீங்க 5:30 மணிக்கு விட வேண்டியவங்களை 5-7 மணி வரைக்கும் வச்சதுதானே பிரச்சனையே ஆரம்பிச்சது. எதுக்கு இந்த வேண்டாத வேலை? நீங்க வந்து மிரட்டி பாக்குறீங்க. பெண்கள் எல்லாம் கொஞ்சம் வந்து கஷ்டப்படுத்திட்டா அதுக்கு பிறகு பயந்து ஓடிடுவாங்கன்ட்டு. இது என்ன அண்ணாதுரை காலமா? இது அண்ணாமலை காலம் மேடம். ஜோசப் விஜய் எங்க போனார் நேத்து? எங்க போறார்? உண்மையான விஷயம் என்ன தெரியுமா? அண்ணாமலை நேற்றுக்கு சொன்னது 100% கரெக்ட். திமுகவினுடைய பி டீம் தான் இந்த தவக்க கட்சிங்கிறது அவர் சொன்னார். அது 100% உண்மை. சட்டமன்ற தேர்தல் இவர் சைக்கிளில் ஓட்டு போட போனார். கருப்பு சிகப்பு பெயிண்ட் அடித்த சைக்கிளில் போய் குறியீடு மூலமாக ரசிகர்களுக்கு உணர்த்தினார். கோட்டுங்கிற தலைப்பே அண்ணாமலையை டார்கெட் பண்ணி வச்சது. ஆட்டுக்குட்டின்னு வைக்கிறதுக்காக வேண்டி வச்சது தான். அதுக்கும் சுத்தமான தமிழ் அது இயக்குனர் வச்சிருப்பாங்க சார். இயக்குனர் யாரு? இவர் சொல்றதை மீறி இயக்குனருக்கே இவரு வாய்ப்பு கொடுத்தா தானே வர முடியும். அண்ணாமலை அவர்களை கோட்டுன்னு சொல்றதை ஒத்துக்கிறீங்களா? அண்ணாமலை கோட்டுன்னு சொல்றதை நான் ஏத்துக்கிட்டேன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய அடையாள சின்னத்தை அந்த கட்சியினுடைய சிம்பலை கொண்டு வச்சாரு. எப்படி வச்சாரு? ஏன் வச்சாரு? அது குறியீடா இல்லையா? கருப்பு சிவப்பு பெயிண்ட்ல போய் ஓட்டு போட்டாரு சிரிச்சிங்க. இது எதுக்கு வச்சாரு சொல்லுங்க? சோஷியல் மீடியால கமெண்ட்ஸ் போடுவாங்கல்ல, அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து விஜய் இப்படி பண்ணாருன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. புரிதல் இருக்கணுங்க. சீமான் வந்து தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் எல்லாம் பண்ணி உச்ச கட்டத்துல போது எலெக்ஷன் 4 நாளைக்கு முன்னாடி நீங்க வந்து அந்த மைக்கை தூக்கி குறியீடு வச்சுட்டு நாங்க போஸ்டர் வெளியிடுறாங்கன்னா இதுக்கு உள்ளவங்க இருக்கா இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்க? நான் வந்து கமெண்ட்ஸ்ல வரதை, ஏன்னா கமெண்ட்ஸ் எனக்கு படிக்க தெரியாதோ? நான் என்ன முட்டாள அவங்க முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கேன்? இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதாவது அண்ணாமலை பக்கம் கூடிய ஓட்டை திசை திருப்பி விடுறதுக்காக திசை திருப்பி விட்டீங்கன்னா, பிரிச்சு விட்டீங்கன்னா திமுக கூட்டணி வந்து வெற்றி பெறதுக்கு சாதகமா இருக்கும். அந்த வேலையை ஜோசப் விஜய் பண்ணினாருன்னு நான் சொல்றேன். அதுக்காக வேண்டிய நாம் தமிழருக்கு அவர் ஆதரிச்சாரு. அப்ப ஜோசப் விஜய்க்கு அந்த பவர் இருக்குன்னு சொல்றீங்க. எப்பெல்லாம் திமுகவுக்கு அடி விழுதோ அப்பெல்லாம் ஜோசப் விஜய்க்கு வலிக்கும். ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம். வணக்கம் 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 சார். நேற்றைக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு போராட்டத்தில் வந்து கலந்துருந்தாங்க. பாஜக கட்சியினர் எல்லாருமே வந்து ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அந்த போராட்டத்துக்கு உரிய பெர்மிஷன் வந்து காவலர்கள் கிட்ட வாங்கலை அப்படின்னு சொல்லி அதுக்கு கைது நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது. அந்த போராட்டத்துக்கு காரணம் என்னன்னு பார்க்கும் பொழுது மது ஒழிப்புக்காக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் அவருடைய ஊழல் அப்படின்னு சொல்லி அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிற வகையில் போராட்டம் நடத்தினாங்க. இந்த ஒரு நிகழ்வில் பல விஷயங்கள் நடந்தது. கைது, அந்த போராட்டத்துக்கு பெர்மிஷன் கொடுக்காதது, இதை பற்றி எல்லாம் உங்களுடைய பார்வை? அதாவது நீங்கள் முதல் சொன்னீங்க பார்த்தீங்களா, இந்த போராட்டத்தை அனுமதி பெறலை அப்படின்னு சொல்லி. அனுமதி கொடுக்கல. கடைசியாக நீங்கள் அதான் சொன்னீங்க, அனுமதி பெறலை அப்படின்னு, அனுமதி கொடுக்கல அப்படின்ட்டு. அனுமதி கொடுக்கல, அதுதான் அரசாங்கம் கொடுத்துருக்கணும். ஜனநாயக ரீதியாக ஒரு போராட்டம் நடத்த போகிறோன்னு முன்னாடியே அறிவிச்சாச்சு. முறைப்படி அதுக்கு அனுமதி கோரி விண்ணப்பமும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து அனுமதி கொடுக்கணும். அதுதான் ஜனநாயகம். அப்போ ஜனநாயக ரீதியாக அனுமதி கொடுக்கல அப்படின்னா அப்போ அது போராட்டம் நடத்தக்கூடாது. அதை மீறி நடத்தலாம்ல. அதை மீறி நடத்தினா அதை கைது பண்ணுவாங்க. இது பொதுவாக நடந்துட்டு இருக்கிறது, நம்ம வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயம் தான். நீங்கள் அனுமதி எல்லாத்துக்கும் தான் அனுமதி மறுத்துட்டே இருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன தான் பண்ணுவீங்க? மக்கள் மத்தியில் விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என்ன எதுக்காக வேண்டிய போராட்டம் அறிவிச்சாங்க? அண்ணாமலை ஐபிஎஸ் அறிவிச்சார் அப்படின்னா, டாஸ்மாகில் வந்து 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததை அதிகாரப்பூர்வமாக அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டது. அங்கே சோதனை நடத்தி அதில் கிடைச்ச ஆவணங்கள் அடிப்படையில் அதிகாரப்பூர்வமானதுங்கிறத நான் ஏன் சொல்கிறேன்னா, அங்கே ஒரு 2 லட்சம் கோடிக்கு மேலே ஊழல் நடந்திருக்கு. 2 லட்சம் கோடிக்கு மேலே ஊழல் நடந்திருக்கு. டாஸ்மார்க்கு வந்து இப்போ வந்து நீங்கள் சாராய ஆலை நடத்துறது பெரும்பாலும் ஒரே ஒரு மிடாசை தவிர பாக்கி எல்லாமே திமுக காரங்க பின்னணியில் தான் இருக்குது. இன்னும் நேரடியாக டிஆர் பாலு, ஜெகத் ரட்சகன், கனிமொழி, அப்புறம் எஸ்என்ஜி வந்து ஸ்டாலினுடைய குடும்பத்துலேருந்து நேரடியாகவே நடத்துகிறாங்க. அதை அவரை வந்து ஜெயமுருகனை கொண்டு போய் பினாமியாக வச்சுருக்காங்க. இவ்வளோ தான். இது இப்படி தான் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய எல்லா இதையும் பாருங்கள், எல்லாமே இவங்க குடும்பம், இல்லைன்னா இவங்களுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ இவங்களுக்கு திமுக காரங்க தான் அதை நடத்திட்டு இருக்காங்க. சார், இவங்க சாராய ஆலைகளில் சாராயம் காய்க்கிறாங்க. அதை டாஸ்மாக அரசாங்க நிறுவனம் இந்த நிறுவனத்துக்கு கொள்முதல் பண்ணுது. அதை வந்து எல்லா அதாவது கீழே உள்ள கடைகளுக்கு அப்புறம் வந்து பிரித்து கொடுத்து விற்கிறாங்க. இது வந்து செட்டப். ஆனால் என்ன நடந்தது, இதில் ஊழல் என்னது அப்படின்னா, அங்கேருந்து சாராயம் வந்து இவ்வளவு லிட்டர் காய்ச்சிட்டாங்க அப்படிங்கிறது, காய்ச்சிருக்காங்க அப்படின்னா அது தெரியாது. அது வெளியே வந்ததாக எந்த ஆவணமும் கிடையாது.
இவங்க டாஸ்மாக்ல இருந்து வாங்கினதாக ஆவணம் கிடையாது, சில்லறை வியாபாரத்துக்கு டாஸ்மாக் கடைகளுக்கு அனுப்புனதாக ஆவணம் கிடையாது, வித்ததாக ஆவணம் கிடையாது. ஆனால் அந்த பணம் மட்டும் கரெக்டாக போகுது, கனிமொழிக்கு போகுது, இல்லைன்னா ஸ்டாலினுக்கு போகுது, இல்லை மற்றவங்களுக்கு போகுது அப்படின்னா அது வந்து எவ்வளோ பெரிய ஃப்ராடு தானே இது. அரசாங்கம் கையில் இருந்தால் இப்படியெல்லாம் பண்ணலாமா? ஸ்டாலின் அவர்களுக்கு கனிமொழி அவர்களுக்குலாம் வந்து போகுது அப்படின்றது எந்த, அதாவது இப்போ அக்யூஸ் நம்பர் 1 இருக்குது ஸ்டாலின்ங்கிறது நேற்றுக்கு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அவர் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும்னு தான் சொல்றாரு. அக்யூஸ் நம்பர் 1 அவர் ஈடுபட்டிருக்காருன்ற மாதிரி குறிப்பிடலையே. அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அக்யூஸ் நம்பர் 1 இல்லையா? அது இதே மதுபானம் அதுவும் இன்னும் நிரூபிக்கப்படல தானே சார். ஜெயிலில் போகிற இது நிரூபிக்கப்படாம இதுக்கு ஜெயிலில் போட்டாங்க. நிரூபிக்கப்படுறது வேற. நீங்கள் உங்கள் மேலே குற்றம் சாட்டி ஆவணங்கள்லாம் கரெக்டாக இருக்குன்னா கோர்ட்டே உங்களுக்கு ஜெயிலில் போடுறதுக்கு அனுமதி கொடுத்துறாங்க, பெயில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஜெயிலுக்கு போனது எது? மதுபான ஊழல். அவராக நேரடியாக போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்து லாரியில் கொண்டு போய் கொடுத்தாரு, அது இல்லை. அங்கேயும் ஸ்டாலினாக கொடுப்பாங்க. எல்லா ஊழல் பெருச்சாளிகளும் அவங்க பண்ண மாட்டாங்களே, கீழே இன்னொரு தடவை வச்சு தான் பண்ணுவாங்க. எதுக்கு செந்தில் பாலாஜி இன்னமும் கட்டி காத்துட்டு இருக்காரு ஸ்டாலின்? இவரை வெளியே விட்டா அவருக்கு சொல்லி கொடுத்துருவாரு, அவ்வளவுதான். அவ்வளவு இவங்க ஏற்கனவே இந்த டாஸ்மாக்ல பெரிய ஊழல் பண்ணிட்டாங்க. 55,000 கோடி வருமானம்னு சொல்றாங்க, டாஸ்மாக்ல வருமானம்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு நிகராக இல்லைன்னா இதுல உடைய ஒரு முக்கால் வாசிக்கு வந்து இந்த மாதிரி பின்பக்கம் வழியா வித்திருக்காங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய ஊழல் அது. அதை விட கொடுமை என்ன தெரியுமா? 55,000 கோடி வருமானம், செலவும் 55,000 கோடி. அதை வாங்கினது அதுக்கு வாகனம் கிட்டத்தட்ட டாஸ்மாக்னு ஆரம்பிச்சு வருஷம் ஒரு 30 வருஷத்தை நெருங்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் அந்த அதுக்குன்னு சொல்லி இந்த சரக்கு எல்லாம் கொள்முதல் பண்ணி கொண்டு வரதுக்கோ இல்லை கடைகளுக்கு கொண்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு அனுப்புறதுக்கோ எதுக்கோ இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வாகனம் கூட கிடையாது, ஒரு கண்டெய்னர் ஒரு லாரி எதுவுமே கிடையாது. எல்லாம் கான்ட்ராக்ட் திமுக காரங்க. அவங்க அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட். இப்படி எல்லா இடமும் கணக்கு எழுதி டாஸ்மார்க்கு பார்னு வைக்கிறாங்க. இந்த பாரெல்லாம் என்னது? பெண்கள் பேரில் இருக்கு. மதுரை சிம்மக்கல் முருகேசன், அவ்வளோதான். அந்த முருகேசனுக்கு ஆதார் கார்டு கிடையாது, பேன் கார்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. அதுக்கு ஒரு டெண்டர் கால்ஃபர் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. இதானே ஊழல். நீங்கள் எல்லாமே இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. பாட்டிலுக்கு ஒரு குவார்டர் வாங்குறான் அப்படின்னா அதுக்கு வந்து 10 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் அதிகமாக வச்சு அது கணக்கில் இல்லாமல் போகுது. ஆஃப் வாங்கினா அவன் 30லேருந்து 40 வரைக்கும், ஃபுல்லு வாங்கினா அவனுக்கு வந்து 50, 60 இப்படி அதிகமாக வேற வச்சு விற்கிறாங்க. இது எல்லாமே இதில் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதில் வந்து இந்த பணம் வந்து இங்கே எப்படி வந்துச்சு? 2 லெட்ஜர் மெயின்டைன் பண்ணுவாங்க பொதுவாக. அரசாங்கத்தை ஏமாற்றம்னு நினைக்கிறவங்க 2 லெட்ஜர் வச்சுருப்பாங்க. ஒன்று வந்து அரசாங்கத்துக்கு காணிக்கிறதுக்கு ஒரு கணக்கு வழக்கு, இன்னொன்று இவங்களுக்கு உண்மையான கணக்கு வழக்கு ஒன்று வச்சுருப்பாங்க. இந்த உண்மையான கணக்கு வழக்கில் தான் ஒரிஜினலாக எங்கேருந்து எவ்வளோ வந்துச்சு, அதில் எவ்வளோ ரொட்டேட் ஆச்சு, எவ்வளோ பணம் வந்துச்சுங்கெல்லாம் வரும். டாஸ்மாக் விஷயத்துலையும் அப்படி தான். அதை மாதிரி ஒரு ஹார்ட்டிஸ்க்கு தான் இப்போ வந்து அமலாக்கத்துறையில் அவங்க கையில் சிக்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் ஸ்டாலின் வர்றாரு, அங்கே தானே போகும் இது. ஸ்டாலின்னா ஸ்டாலினே சாராயம் காய்ச்சி ஸ்டாலினே வந்து அடுப்பை பற்ற வச்சு விற்பார் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க முடியாதுல்ல. அவர் இன்னொன்று ஒரு குற்றம் நடக்குன்னா குற்றத்தை விட குற்றம் செய்தவனை விட அதை தூண்டினவன் தான் முக்கிய குற்றவாளி, அப்படி தான் சட்டம் சொல்லுது. இதுக்கு பின்புலமா இருந்தது வந்து யாருன்னு பார்க்கும்போது இவங்க தான் இருந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தான் ஆதாயம் பெறுறாங்க அப்படின்னு ஊழல் பண்ணுங்க, இதுல இருந்து காசு நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னது ஸ்டாலின் சொல்ல வரீங்களா? தூண்டுனதுன்றதுனா அப்ப எந்த? ஆமா அதானே. ஓகே, சொல்ல மாட்டாங்கல்ல. நீ வந்து இவ்வளவு அது சொல்லாம செய்யறது தானே. நீங்க வந்து கஞ்சா தமிழ்நாடு முழுக்க நடக்குது, சர்க்குலேட் ஆகுதுன்னா என்ன காரணம்? இப்போ வந்து இவர் ஜாபர் சாதிகை வந்து அமலாக்கத்துறை தான் கண்டுபிடிச்சு கைது பண்ணி இப்போ உள்ளே இருக்கார். அவர் என்ன குற்றத்தில்? மெத்தப்பட்ட போதைப் பொருளை வந்து சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் மன்னன்கிறனால அவரை கைது பண்ணியிருக்காங்க. அவர் அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தார்? திமுகவில் வந்து அயலக அணி செயலாளராக துணை பொதுச் செயலாளர் ஏதோ பொறுப்பில் இருந்தார், அமைப்பாளர். அந்த பொறுப்பு அதில் கொடுத்து வச்சிருக்காங்க கட்சியில். அதுக்கு முன்னாடி அவர் என்ன 12 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அவர் இந்த வேலையை தானே செய்திருக்காரு. சிங்கப்பூர் மலேசியாக்கெல்லாம் கடத்தியிருக்காரு. கடத்தி இல்லை ஏற்கனவே கைதாயிருக்காரு. மும்பை ஜெயிலில் அடைக்கப்பட்டு அதுலேருந்து பெயிலில் வந்திருக்காரு. இவங்க குடும்பமே இந்த வேலையை செய்திருக்கு முன்னாடியே. அப்புறம் எப்படி இவரோட திமுக வேலை சேர்த்தாங்க? இவரை சேர்த்தால் இந்த வேலையை சிறப்பாக பண்ணுவார். இவருக்கு திமுக கொடி கட்டின ஆடம்பர காரில் இங்கேருந்து மெத்தப்பட்டமைனா வந்து தமிழ்நாடு முழுக்க கொண்டு போனேன்னு அவரே வாக்குமூலத்தில் சொல்கிறாரு. அவரை எதுக்கு வச்சுருந்தாங்க? அப்போ செந்தில் பாலாஜி எதுக்கு வச்சார்? அவர் திமுகவே கிடையாது. முதல் அது ஒரு 5 கட்சி அமாவாசை, அதானே உண்மை. அதிமுகவில் இருந்தார். இருக்கும்போது தான் வந்து அவர் இது வேலை வாய்ப்பு தர, அதாவது பஸ்ஸு, போக்குவரத்து துறை அமைச்சர், பஸ்ஸில் வந்து டிரைவரு, கண்டக்டரு, அப்புறம் வந்து மெக்கானிக், இந்த பணிகளுக்காக 5 லட்சம் 7 லட்சம் 6 லட்சம்னு பணத்தை வாங்கிட்டு வேலை கொடுக்கல. இதுதான் பிரச்சனை. இது ஒரு வழக்கு. இந்த வழக்கில் அவர் இருக்கார். மு.க. ஸ்டாலின் என்ன சொன்னார்? அப்போ அவர் எதிர்கட்சி. அந்த கரூரில் போய் நின்றுட்டு இங்கே தான் ஒருத்தர் இருக்காரு, அவர் இவ்வளோ பெரிய ஊழல் எல்லாம் பண்ணியிருக்காரு, நாங்கள் வந்தால் இதெல்லாம் வெளியே கொண்டு வரோம்னு சொன்னாரா இல்லையா? பிறகு அவரை கட்சியில் சேர்த்து அமைச்சராக்கி அவரை வந்து ஜெயிலே அடைச்சிட்டாங்க. ஆனாலும் அவருக்கு அமைச்சர் பதவியை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி திருப்பி வந்த உடனே பழையபடியும் அமைச்சராகி இப்போ சுப்ரீம் கோர்ட்டு சொல்லுது, நீ அமைச்சராக இருக்குன்னு விருப்பப்படுறியா, பெயிலில் இருக்குன்னு நீ விருப்பப்படுறியா அப்படின்னு கேட்குறது. இன்னும் பதில் சொல்ல முடியாமல் இருக்காங்களே. இன்னமும் நாங்கள் கட்டி காப்பாற்றணும். ஏன் எதுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஊழல் பெருச்சாலியை இவ்வளோ தூரம் கட்டி தழுவணும்?
அவரை போய் முதலமைச்சரே வரவேற்றாரா இல்லையா? என்ன காரணம்? இந்த குடும்பத்தை காட்டி கொடுத்துருவார். டாஸ்மாக் ஊழல்ல வந்து முதலாவதே நல்லா பண்ணிட்டாங்க. பிடிஆர் பழனிவேலு தியாகராஜன் வந்து முதல்ல வந்து ஒரு வருஷத்துல வந்து 30,000 கோடியை அடிச்சுட்டாங்க, சபரீசனும் உதயநிதியும் அப்படின்னு சொன்னார்ல. அது எது அடிப்படையில் அவங்க அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? டாஸ்மாக் தான் மெயினாக. அங்கே தான் அது ஒன்று. இபி மின்சார வாரியம் ரெண்டும் நமக்கு வந்து இப்போ உடனே காசு வந்துடும். நீங்கள் காசை கொடுத்தா தான் கோட்டர் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு மாதம் நீங்கள் வந்து கரண்ட் பில்லு கட்டலைன்னா கட் பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க. பெரிய பெரிய முதலாளிகள் வந்து இன்னொரு பக்கமே வேற மாதிரி அதுவும் இந்த அரசியல் பின்புலத்தில் இருக்கவங்க தான். மற்றபடி ஏழைப்பாளைகள் தான் அதிகம். நாம வந்து கரெக்டாக கட்டிடுவோம். ஒவ்வொரு மாதமும் கரெக்டாக அந்த டேட்டுக்குள்ளே போய் கட்டிடுவோம். இல்லை கரண்ட்டை கட் பண்ணிடுவான், பயப்படுவோம். அப்போ உங்களுக்கு கரெக்டாக வருமானம் வர்றது இதுதான். டாஸ்மாக் நஷ்டத்தில் ஓடுது தெரியுமா? டாஸ்மாக்ங்கிற நிறுவனமே நஷ்டத்தில் ஓடுது. 55,000 தான் வந்து அரசாங்கத்துக்கு வரியே வருது அப்படின்னு சொல்றாங்களே. 55,000 ரூபாய்க்கு வருமானம் வருதுன்னு ஒரு கணக்கு. 55,000 இன்னொரு 100 கோடி ரூபாயை சேர்த்து செலவுன்னு கணக்கு. அப்போ இது என்ன? இது அப்பட்டமான ஒரு ஊழல்னு தெரியலையே. இது டாஸ்மாகில் தான் அதிகமாக வியாபாரம் ஆகுதுங்கிறது. ஒரு நாளைக்கு சில 100 கோடிகள் வியாபாரம் ஆகுது ஆவரேஜாக, கோடிக்கணக்கில். அதாவது 100 கோடிக்கு மேலே வியாபாரம் நடக்குது. இப்படிப்பட்ட ஒரு இதில் எப்படி அது வந்து நஷ்டத்தில் போகும்? அதை விற்கிறவன் அதை கடையில் கொள்முதல் அது நஷ்டம் அடையுதுன்னு சொல்லி தமிழக அரசு குறிப்பிட்டிருக்காங்க. ஆமாம், கொடுத்துருக்காங்க. சிஏஜி ரிப்போர்ட்டில் 2019-20 வந்து 66 கோடி ரூபாய் நஷ்டம். 2020-21 இதேமாதிரி 65 ஏதோ 60, 65, 70 இதுக்குள்ளால 100 கோடிக்கு உள்ளால நஷ்டம் தான் கணக்கு காணிச்சுட்டே வராங்க. அரசாங்கமே நஷ்டம் தான் கணக்கு காணிக்குது. டாஸ்மாகில் வந்து இவ்வளோ கோடி ரூபா, 35 கோடி ரூபா, 35,000 கோடி ரூபா வருமானம், 35,000 கோடியே 60 லட்சம் ரூபா செலவு, 60,000 ரூபா 35,000 கோடியே 60 லட்சம் செலவாயிட்டு அது சம்மந்தப்பட்டதில்லை அப்படின்னு சொல்லி ரெண்டையும் சமன் பண்ணி நஷ்ட கணக்கை எழுதி தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதை படிக்கும்போது நமக்கே ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. என்னடா நஷ்ட கணக்கா? இதில் எப்படி நஷ்டம்? இதில் நஷ்டம் அடைஞ்சுன்னா வேற எதில் தான் லாபம் வரும்? இந்த டாஸ்மாகில் இவ்வளோ பெரிய இதுலேயே நஷ்டம் வருது அப்படின்னா எதில் வரும்? லாபம் எப்படி வரும்? நல்லா மாட்டிட்டாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் மாட்டினது சின்ன அமௌண்ட்டில், இவங்க 1000 கோடிங்கிறது வெளியே தெரியப்பட்டது. இன்னும் உள்ளால போனால் இன்னும் பெரிய லெவலில் தான் இது இருக்கும். இதை கண்டித்து தானே போராட்டம் நடத்துகிறாரு. இதை மக்களுக்கு தெரியப்படுத்தணும், எல்லாத்துக்கும் தெரியணும்னு நினைக்கிறாரு அண்ணாமலை. அதுக்காக வேண்டி டாஸ்மாக் தலைமை அலுவலகத்துக்கு முன்னாடி தான் போராட்டம் அறிவிக்கிறார். அதுக்கு போறாரு. அதுல வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை? விட வேண்டியது தானே. கருத்து சுதந்திரம்லாம் சொல்றீங்க, ஜனநாயக உரிமைன்னு சொல்றீங்க. அதை வந்து ஒரு கட்சி நடத்தும் போது, எந்த கட்சி வேணாலும் நடத்தட்டும், அது நடத்தும் போது அதுக்கு எதுக்கு நீங்க இந்த மாதிரி வந்து சட்ட ஒழுங்குன்னு காரணம் சொல்றாங்க? இல்ல என்ன சட்டம் ஒழுங்கு வருது? அதே மாதிரி காவலர்கள் வந்து ரொம்ப அத்துமீறாங்க. காவலர்களை அடுத்த இரவனுக்கு வந்து நாங்கள் தூங்க விட மாட்டோம் அப்படின்லாம் வந்து அண்ணாமலை அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு. அது எந்த அடிப்படையில் கொடுத்துருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதே மாதிரி அப்படி காவலர்களை த்ரெட்டன் பண்ற மாதிரி பேசுறதுக்கான அவசியம் ஏன் வந்தது அப்படின்ற. ஆமா, நீங்க வந்து அவங்க யாராவது ஒருத்தங்க கைதாகும் போது, இப்போ இவரே எடுத்துருங்க, திரு அண்ணாமலை ஐபிஎஸ், அவரை கைது பண்ணணும்னு சொல்லிட்டு போறாங்க. போகும்போது வந்து காரில் வெளியே வராரு. உடனே அவரை வந்து நாங்கள் கைது பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. உடனே அவருக்கு கார்லேருந்து இறங்கி இதில் ஏறினார். அவர் எப்போவாவது ஒரு எப்போ அப்படி கத்துனாரா? கருணாநிதி மாதிரி ஐயோ என்ன கொல்லாங்களே சொன்னாரா? எதுவுமே சொல்லலைல்ல. உங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க ரைட், ப்ரிவென்ட், அதாவது முன்னெச்சரிக்கை. கைது செய்வாங்கன்னு தெரிஞ்சுதானே அப்படி பண்றாங்களே. அப்போ கைது செய்யறாங்கன்னு கருணாநிதிக்கு கைது செய்வாங்கன்னு தெரியாது அன்னைக்கு? இவருக்கு தெரியாதா? டிஆர் பாலுக்கு தெரியாதா அன்னைக்கு கைது செய்ய போறாங்கன்னு தெரியாதா? உண்மை என்ன தெரியுமா? அன்னைக்கு கருணாநிதியை கைது செய்யப்பட்ட அன்னைக்கு நைட்டு வந்து அவரை கைது செய்ய போறாங்க அப்படிங்கிற செய்தியை இந்த கலாநிதி மாறன் வந்து சன் டிவியில் வேலை பார்த்தா அன்னைக்கு இருந்த ரிப்போர்ட்டர்கிட்டலாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டார். நைட்டு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுது, எல்லாம் அலர்ட்டாக இருங்கன்னு கொடுத்துட்டாரு. எப்படி தெரியாது? கருணாநிதி மட்டும் தெரியாதா? அவரும் துண்டு எல்லாம் அந்த எடுத்து பெட்டியெல்லாம் கட்டிட்டு ரெடியாக இருக்க வேண்டியது தானே? கைது பண்ண போகிறாங்க, போக வேண்டியது தானே? அது எதுக்கு ஒத்துழைக்காம நடந்து எப்போன்னு கத்தணும்? கத்திட்டு எதுக்கு ஒரு ட்ராமா பண்ணி அதை வந்து வீடியோ எடுத்து அதை எதுக்கு வெளியிட்டு சன் டிவியில் ராத்திரி பகலமாக போட்டாங்க? எதுக்கு போட்டாங்க? ஆனா இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு போலீஸுக்காரங்களுக்கு அண்ணாமலை வந்து கரெக்டாக ஒத்துழைச்சிட்டாரு. தமிழிசை சவுந்தரராஜன் ஒத்துழைச்சிட்டாங்க, கைதா ரைட்டு பண்ணிக்கன்னு சொல்லிட்டாங்க. வானதி சீனிவாசன் எம்எல்ஏ, இவங்க எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. எதுக்கு வண்டியில் போட்டு சுற்றிக்கிட்டே தெரிஞ்சுங்க? இவ்வளோ பேர் போராட்டத்தில் வருவாங்கன்னு தெரியுது, கைது கொண்டா நீங்கள் வைக்கணும். ஒரு கல்யாண மண்டபத்தில் ஒரு கக்கூஸ் ரூம், ஒரு கழிவறை கூட நீங்கள் பெண்களை வைக்கக்கூடிய ஒரு இதில் வந்து அது கூட சரியில்லாததில் கொண்டு வைக்கிறீங்கன்னா அப்போ என்ன ஆட்சி நடத்துகிறாங்க? என்னதான் அவங்க நோக்கம்? என்னது? அப்போ நாங்கள் கஷ்டப்படுத்தோங்கிறது தானே. அதே அவங்க நினைச்சது என்னன்னா, ஒருத்தரும் பெருசா என்ன சொன்னாங்க? தமிழகத்துல பாஜகவுக்கு தலையும் இல்லை வாலும் இல்லை, நோட்டாவுக்கு கீழே இருக்கக்கூடிய கட்சி, இப்படித்தானே சொன்னாங்க. இங்க யாராவது குவார்டர் பிரியாணி கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்களா நேற்றுக்கு? ஒன்றும் இல்லைல்ல. ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து வந்தவன கார்ல ஏதாவது ஒரு பாஜக அடையாளம் இருந்துச்சுன்னா அந்த காரோடு அவங்கள ஓரமா திப்பாட்டிட்டாங்க. சென்னைக்குள்ளே என்ட்ரு பண்ண உடலை.
திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், இந்த சுற்று வட்டாரத்தில் எந்த மாவட்டத்திலேருந்து சென்னைக்குள்ளே வந்தாலும் சரி, அந்த காரில் ஏதாவது ஒரு குறியீடு இது பிஜேபிக்காரங்கன்னு தெரியறதுக்கு, இல்லை அதுக்கு ஆதரவாளர் கொடியோ இல்லைன்னா ஏதோ ஒரு ஸ்டிக்கரோ எது இருந்தாலும் சரி, உடனே அந்த காரை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க, நிப்பாட்டி அங்கே இங்கேயே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சென்னைக்குள்ளே எல்லாம் வீட்டிலே போய் காலையில் அதிகாலையில் போய் கைது பண்ணிட்டாங்க. சரி, கைது பண்ணதான் பண்ணீங்க. அவர் சொன்னது எந்த இடத்துல சொன்னார் தூங்க விட பண்ணன்ட்டு? 5:30 மணிக்கு வந்து டாஸ்மாக் அலுவலகம், எந்த அலுவலகம்? தலைமை அலுவலகம் க்ளோஸ். அதுக்கு பிறகு விடணுமே வேண்டாம், அதுக்கு தானே கைது பண்ணீங்க, முன்னெச்சரிக்கைன்னு சொன்னீங்க, அங்கே போகிறதா சொன்னீங்க. அது பிறகு எந்த விதம் இவங்க பண்ண போகிறதில்ல. விடுதலை செஞ்சதுக்கு அப்புறம் தான் சார் இந்த மாதிரி பேசியிருக்காங்க. விடுதலை பண்ணும் போது தானே நடந்தது இந்த உரையாடலே. நீங்கள் 5:30 மணிக்கு விட வேண்டியவங்களை 7 மணி வரைக்கும் வச்சது தானே பிரச்சனையே ஆரம்பிச்சுது. 7 மணிக்கு அவர் சிங்கமாக கரைச்சிட்டாரு. அதுக்கு பிறகு டக்குன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்க. எதுக்கு இந்த வேண்டாத வேலை? நீங்கள் வந்து மிரட்டி பார்க்குறீங்க. பெண்கள் எல்லாம் கொஞ்சம் வந்து கஷ்டப்படுத்திட்டா அதுக்கு பிறகு பயந்து ஓடிடுவாங்கன்ட்டு. இது என்ன அண்ணாதுரை காலமா? இது அண்ணாமலை காலம் மேடம். அதெல்லாம் பயந்தாங்குள்ளியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நீங்கள் திமுக வந்து நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் தான் வந்து நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி தாவேகா தரப்புல இருந்து சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த வெறும் போராட்டம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இதை மேல்முறையீடுக்கு கொண்டு போங்க அப்படின்ற மாதிரியான வலியுறுத்தல். அவங்க எங்கே போகிறாங்களா? ஜோசப் விஜய் எங்கே போனார் நேற்று? எங்கே போகிறார்? உண்மையான விஷயம் என்ன தெரியுமா? அண்ணாமலை நேற்றுக்கு சொன்னது 100% கரெக்ட். திமுகவினுடைய பி டீம் தான் இந்த தவக்க கட்சிங்கிறது அவர் சொன்னார். அது 100% உண்மை. ஒரு விஷயத்தை நீங்கள் முன்னாடி இருந்தே வாங்க கரெக்டாக சொல்லிடுறேன். 2021 சட்டமன்ற தேர்தல் இவர் சைக்கிளில் ஓட்டு போட போனார். கருப்பு சிகப்பு பெயிண்ட் அடித்த சைக்கிளில் போய் குறியீடு மூலமாக ரசிகர்களுக்கு உணர்த்தி திமுகவுக்கு ஓட்டு போட வச்சார். ஓ, இவர் வந்து கருப்பு சிகப்பு சைக்கிளில் போனதுனால தான் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜோசப் விஜய் ஒரு அறிக்கை விட்டுருந்தார்ல, மகளிர் தினம் 8ஆம் தேதி, கடந்த 8ஆம் தேதி ஒரு ட்விட்டரில் ஒரு வாழ்த்து எல்லாம் போட்டார்ல. அதில் என்ன சொல்லியிருந்தாரு? நாமெல்லாம் சேர்ந்து திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வந்தோம். இதுக்கு என்ன? ஆமா, திமுக அரசு தான் இப்போ ஆட்சியில் இருக்காங்க. அதனால நாமெல்லாம் சேர்ந்து, அதுக்கு என்ன அர்த்தம்? சைக்கிள் எல்லாம் ஓட்டி நீங்க வந்து திமுக ஓட்டு போடுங்கன்னு அடையாள குறியீடு வச்சு ரசிகர்கள்ல ஒரு பெரும்பகுதியை ஓட்டு போட வச்சாரு. அவங்க அடிப்படையில் திமுக கொத்தடிமை குடும்பம். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். சந்திரசேகர் யாரு? எஸ்.ஏ. சந்திரசேகர் யாரு? இவங்க எல்லாம் திமுக குடும்பம். அது அடிப்படையான விஷயம். ரெண்டாவது விஷயத்துக்கு வாங்க. இப்போ இடையில உள்ளதை விட்டுருங்க. இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சார். எதுக்கு? அன்னைக்கு ஏன் அதுக்கு ஆதரிச்சவர் இன்னைக்கு ஏன் எதிர்த்து கட்சி ஆரம்பிக்கிறாரு? அன்னைக்கு வந்து திமுக எதிர்கட்சியா இருந்துச்சு. மக்கள் வந்து திமுக எதிர்கட்சியா இருக்க இதை ஆதரிச்சாதான் அவங்களுக்கு மக்களும் ஆதரிப்பாங்க, ஓட்டு போடுவாங்க, அவருக்கு அங்கே உள்ள போக முடியும். கரெக்டாக அந்த வேலையை செய்தார். ஆனால் இன்னைக்கு திமுக ஆளுங்கட்சி ஆயிட்டு உடனே இவர் என்ன பண்ணாரு? 2024 பாராளுமன்ற தேர்தல் வருது. தேர்தல் வரும்போது இவருடைய கோட்டு படம் வந்து, கோட்டுங்கிற தலைப்பே அண்ணாமலையை டார்கெட் பண்ணி வச்சது. ஆட்டுக்குட்டின்னு வைக்கிறதுக்காக வேண்டி வச்சதுதான். அதுக்கும் சுத்தமான தமிழ். அது இயக்குனர் வச்சிருப்பாங்க சார். இயக்குனர் யாரு? இவர் சொல்றதை மீறி இயக்குனருக்கே இவரு வாய்ப்பு கொடுத்தா தானே வர முடியும். நீங்க ஒரு டைரக்டர் வந்து வெற்றி பெற்ற டைரக்டர் ஆகி புதுசா ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கறது வேற. விஜய், அஜித், கமல் கோட்ன்றதுனா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ற ஒரு அர்த்தம்லாம் இருக்கு. அந்த அர்த்தத்துக்காக இந்த வார்த்தையை எடுத்தீங்க. சரி, அதை அப்படியே ஃபுல்லா போடுங்க. தி டிஐல போட்டுருக்கீங்களா? அங்க இருந்தானே ஆரம்பிக்கு. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் தி ஆல் டைம் அப்படி சொல்லிட்டு கொண்டு வரீங்களா? அந்த எக்ஸ்பிரஷனை முழுக்க நீங்க பண்ணுங்க. அதில் டீங்கிற வார்த்தை இருக்குல்ல, போடுங்க. அதுக்கும் ஒரு டீயை போடுங்க. ஏன் போடல? ஏன் கோட்டுனாலும் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தானே அர்த்தம். அதனால தானே அந்த படத்துக்கு அந்த தலைப்பை வச்சிருக்காங்க. அப்புறம் ஏன் டீ போட்டீங்க? அப்புறம் ஏன் நீங்க டிஹெச்இனி முன்னாடி ஒரு வார்த்தையை சேர்த்தீங்க? ஒரிஜினலா அது கம்ப்ளீட் ஆகாது. அதுக்காக வேண்டிய தி தேவைப்படுச்சு போட்டு ஒன்றும் இல்லை. அந்த கோட்டுங்கிற ஒரு பேரை அண்ணாமலை அவர்களை கோட்டுன்னு ஒத்துக்கிறீங்களா? அவரை இழிவுபடுத்துறதுக்காகவே அந்த அண்ணாமலை அவர்களை கோட்டுன்னு சொல்றத ஒத்துக்கிறீங்களா? எது இவங்க எல்லாம் சொல்றாங்களே, அப்ப சொல்றது அவங்க சொல்றதுனாலதான் அவர் வச்சாருன்னு சொல்ல வரீங்க. அப்ப அதை ஏத்துக்கிறதுனாலதான் இதை அவர் வச்சிருக்காருன்னு குறிப்பிட்டு யாரு ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்றீங்க? நீங்க தான். அப்ப கோட்டுன்றது அண்ணாமலை அவர்கள். இந்த கேள்வியில ஏதாவது அர்த்தம் இருக்காங்க? அப்புறம் நான் வந்து அண்ணாமலை கோட்டுன்னு சொல்றத நான் ஏத்துக்கிட்டேன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். அந்த முட்டா பயல் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கறத நான் சொல்றேன். உடனே நீ ஏத்துக்கிட்டேன்னு கேட்டீங்கன்னா இது இல்ல சார். அப்ப கோட்டுன்னு வேற ஏதோ ஒரு தலைப்பு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட்டுங்கிறதுக்கு காரணம் இதுன்னு நான் சொல்றேன். என் கருத்தை நீங்களே அத நீங்களே அவர் வேற ஒரு அர்த்தத்துல வச்சா நீங்களே அதை வந்து அவ வேற என்ன அர்த்தத்துல வச்சாரா சொல்லுங்க? கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தான் சார். அதுக்கான அந்த புண்ணாக்கு என்ன உள்நோக்கம்னு சொல்லுங்க. நீங்க அத சொல்லுங்க. நீங்க கிரேட்டஸ்ட் ஆஃப் அதுக்காக தேடி பிடிச்சு காயின் பண்ணி வச்சதுன்னு நான் சொல்றேன். நீங்க இல்லன்னா வேற காரணம் சொல்லுங்க. நீங்க அதுதான் சார் சொல்றேன். உண்மையான அர்த்தம் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ன்றதா உலகம் ஃபுல்லா ஜிஓடின்றதுக்கு முழுமையான அர்த்தம். அந்த தலைப்புக்கும் அந்த படத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் வச்சாங்க அதை சொல்லுங்க. நீங்க அவங்க இதுக்கு நான் ஒரு சினிமாக்காரர், அதை முதல்ல புரிஞ்சுடுங்க. நானும் ஒரு டைரக்டர், படம் பண்ண போகக்கூடிய ஆளு, பல படங்கள்ல ஒர்க் பண்ண ஆளு. எனக்கு தெரியும்
எதுக்குன்னு நீங்க தலைப்பு வைக்கிறீங்க, ஏன் வைக்கிறீங்களா எனக்கு தெரியும். நான் அதனால சொல்றேன், நீங்க மறுத்துட்டு போங்க, அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நான் வந்து அண்ணாமலையை ஆடுன்னு சொல்றதை ஏத்துக்கிட்ட மாதிரி திருத்துங்களா, அது தப்பு. அது வந்து பெரிய தப்பு. அந்த மாதிரி வந்து நீங்க முயற்சி பண்றது பெரிய தப்பு, தேவையில்லாத ஆணின்னு நான் சொல்லுவேன். நீங்க வந்து அந்த இவர் வந்து கோட்டின்னு வச்சது அதுதான் வச்சாரு. அந்த படம் எப்ப ரிலீஸ் ஆச்சு சொல்லுங்க? கடந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆச்சு எப்போ? அந்த 2024 பாராளுமன்ற தேர்தலோட ரிலீஸ் ஆச்சுதா? இல்ல அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் சும்மா தானே கிடந்தாரு. ஏன் அந்த நேரத்துல எலெக்ஷன்? அந்த படத்துல ஒரு அரசியல் குறியீடு கூட கிடையாது சார். படத்துக்கு சம்பந்தம் கிடையாது. நீங்க அந்த படத்துக்கு கோட்டுன்னு பேர் வச்சு அந்த 2024 டிசம்பர் 30 அண்ணாமலை ஒரு இதங்க ட்ரெண்ட் பண்ணாரு. அன்னைக்கு உடனே வந்து கோட்டுன்னு ஒண்ணு வச்சு நாங்க வந்து ஃபர்ஸ்ட் லுக் வெளியிடன்னு விட்டாங்க. அடுத்து நீங்க அப்படியே வரிசையா எடுத்து பாருங்க, ஒரு ஜேர்னலிஸ்ட் தானே நோண்டுங்க. தலைப்பு முன்னாடியே அதை சொல்லிட்டாங்களே சார். எப்ப சொன்னாங்க? தலைப்பு முன்னாடி படம் வெளியேறதுக்கு முன்னாடியே கோட்டன்ல தலைப்பு வைக்க போறோம்னு சொல்லிட்டாங்க. தலைப்பு நம்ம அறிவிப்போம், இல்லனா தலைப்பு வைக்காம படத்தை எடுப்போம், அது பிறகு கடைசில பின்னாடி அறிவிப்போம். இந்த ஈர வெங்காய கதைகள் எல்லாம் எனக்கு தெரியும். நான் வந்து என்ன கேக்குறேன்னா, பாஜகவுல இருந்து அண்ணாமலை ஏதாவது ஒண்ணு பண்ண அந்த நேரத்துல இவரு இடையில சம்பந்தம் இல்லாம வந்து நிப்பார். அதுல ஒரு பாயிண்ட் தான் கோட்டு படம். அப்படிதான் 2024 டிசம்பர் 23 டிசம்பர் 31 இதே மாதிரி ஒண்ணு பண்ணிருப்பாங்க. அதுக்கு பிறகு வந்து 4ஆம் தேதி என்ன பண்ணிருப்பாங்கன்னு சொல்லுங்க. கோட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லுக் வெளியிட்டாங்க, ஃபர்ஸ்ட் லுக்கோ செகண்ட் லுக்கோ ஒரு லுக்குன்னு ஒன்று வெளியிட்டாங்க. என்னைக்கெல்லாம் மோடி வராரு, இங்கே ஒரு இது நடத்த போறாங்க பிஜேபியிலன்னா உடனே இவர் வந்து கோட்டுன்னு ஒன்று அதனுடைய ஃபர்ஸ்ட் லுக்கு நாங்கள் வெளியிடுறோம்னு சொல்லி அன்னைக்கு பார்த்து கரெக்டாக அதுக்கு முந்தின நாள் வைப்பாங்க. உடனே அந்த இது வந்து ட்ரெண்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. நீங்கள் பழசம் வந்து கிளறுங்க, இதெல்லாம் வச்சாரு. அதே மாதிரி எலெக்ஷன் வந்துச்சு. எலெக்ஷன் வந்த உடனே இப்போ அண்ணாமலைக்கு கரம் வந்து நல்லா வலுவாகிட்டு இருக்கு. தேர்தல் நேரத்தில் இந்த படம் வெளியாகுதா? இல்லை. அப்போ நீங்கள் ஒரு 4 நாள் கழிச்சு அதுக்கு அடுத்த இதை வெளியிடலாம். இவர் என்ன பார்த்தாரு, கரெக்டாக ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கோட்டு போஸ்டரை போட்டு அதுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய அடையாள சின்னத்தை அந்த கட்சியினுடைய சிம்பலை கொண்டு வச்சாரு. எப்படி வச்சாரு? ஏன் வச்சாரு? அது குறியீடா இல்லையா? கருப்பு சிவப்பு பெயிண்ட்ல போய் ஓட்டு போட்டாருன்னு சிரிச்சிங்க. இது எதுக்கு வச்சாரு சொல்லுங்க? என்ன சிம்பல்? மைக்க வச்சாரு. மைக், நாம் தமிழருக்குடைய சின்னத்தை வச்சாரு. அந்த மைக்குன்னா நிறைய மைக் இருக்கு, நிறைய மைக் இருக்கு. மைக்ல நல்ல உருண்டை மைக் இருக்கு, வேற மைக் இருக்கு, நீளமா இருக்கு. நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னத்தையே கொண்டு வச்சாரு. இதுவும் குறியீடு கிடையாதுன்னு சொல்றீங்களா நீங்க? அது இயக்குனர் தானே சார் கொடுத்தாரு. அந்த மைக் சிம்பலே அதுக்கு அப்புறம் தானே சார் நாம் தமிழருக்கே கொடுத்திருக்காங்க. அந்த சின்ன எப்போ வந்து சார் இப்போ நீங்க நாம் தமிழர் கட்சியுடைய சின்னங்க அது. சோஷியல் மீடியால நாம் தமிழர் கேளுங்க, நாம் தமிழர் சோஷியல் மீடியால கமெண்ட்ஸ் போடுவாங்கல்ல, அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து விஜய் இப்படி பண்ணாருன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது புரிதல் இருக்கணுங்க. நான் கேக்குறேன், சொல்லுங்க, நாம் தமிழர் கட்சிக்கு சின்ன எப்போ கொடுத்தாங்க? நாம் தமிழர் கட்சிக்காரங்க விஜய வந்து எங்களுக்காக தான் ஆதரவா சொல்ல வராருன்னு ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டாங்களா? அந்த கமெண்ட்ஸ் அந்த யூடியூப் இதுல நீங்க விடுங்க. நாம் தமிழர் கட்சிக்கு சின்ன எப்ப கொடுத்தாங்க அத சொல்லுங்க. நீங்க பாயிண்ட சொல்லுங்க. சின்ன லேட்டரா தானே சார் அறிவிக்கப்பட்டது. அவங்க எலெக்ஷனுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அறிவிச்சாங்களா? இல்ல, அதுக்கு முன்னாடியே அறிவிச்சாங்க. முன்னாடி அறிவிச்சாங்கல. இவங்க சின்ன வாங்கி தேர்தல் பிரச்சாரத்துக்கு வேட்பாளராக நிப்பாட்டி சீமான் வந்து தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் எல்லாம் பண்ணி உச்ச கட்டத்துல போது எலெக்ஷனுக்கு 4 நாளைக்கு முன்னாடி நீங்க வந்து அந்த மைக்கை தூக்கி குறியீடு வச்சுட்டு நாங்க போஸ்டர் வெளியிடுறாங்கன்னா இதுக்கு உள்ளவங்க இருக்கா இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்க? நான் வந்து கமெண்ட்ஸ்ல வரத, ஏன்னா கமெண்ட்ஸ் எனக்கு படிக்க தெரியாதோ? நான் என்ன முட்டாள அவங்க முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கேன்? இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு 10 வருஷம் தினத்தந்தி குரூப்ல வேலை பார்த்துட்டு வெளியே வந்து இருக்கேன். இதுக்கு ஒரு புக்கு மோடி தமிழகம்னு ஒரு புக்கை எழுதிட்டு இருக்கேன். அதுக்கு எவ்வளவு ரிசர்ச் பண்ணிருப்பேன், எவ்வளவு விஷயங்கள், அதெல்லாம் தேவையில்லை. இந்த புரிதல் உங்களுக்கு வேண்டாமா? முதல்ல ஒரு கட்சியினுடைய சிம்பல் எப்போ கொடுப்பாங்க, இது எப்போ வந்துச்சு, எது முன்னாடி வந்துச்சு, எது பின்னாடி வந்துச்சுன்னு சொல்லி தெரியாம நீங்க கேள்வி கேட்குறீங்க. இதெல்லாம் நீங்க பார்க்கணும்ல. நீங்க அறிவுபூர்வமா யோசிங்க, அது வேற கதை. எடுத்து உட்கார்ந்துருக்கும் முட்டாளும் பைத்தியக்காரன் மட்டும் நினைக்காங்க. நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. அதுல வச்சது இதுதான் வச்சாரு. அதாவது அண்ணாமலை பக்கமுடைய ஓட்டை திசை திருப்பி விடுறதுக்காக திசை திருப்பி விட்டீங்கன்னா, பிரிச்சு விட்டீங்கன்னா திமுக கூட்டணி வந்து வெற்றி பெறதுக்கு சாதகமா இருக்கும். அந்த வேலையை ஜோசப் விஜய் பண்ணினாருன்னு நான் சொல்றேன். அதுக்காக வேண்டிய நாம் தமிழருக்கு அவர் ஆதரிச்சாரு. அப்ப ஜோசப் விஜய்க்கு அந்த பவர் இருக்குன்னு சொல்றீங்க? என்ன பவர்? இந்த மாதிரி இவர் மைக்க காமிச்சார்னா ஓட்டு போட்டுருவாங்க, அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்களா இல்லையா? அதான் அப்ப அந்த பவர் இருக்கு. அந்த ரசிகர் வந்து இவர் சொன்னா கேட்பாரா? அதான் சார், அந்த ரசிகர்கள், அந்த ரசிகர் ஓட்டு போட்டு நாம் தமிழருக்கு 8.8 ஓட்டு. அதுதான் சார் கேக்குறேன். ரசிகர்கள் இருக்காங்க, அவங்க பவர் இருக்கு, அப்ப அவருக்கு பவர் இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களான்னு கேக்குறேன். பவர் இல்ல நான் சொல்ல, ரசிகர்கள் இருக்காங்க. அந்த ரசிகர்கள் இவர் வந்து இதுக்கு இந்த குறியீடெல்லாம் வைக்கும்போது ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போட்டாங்க. நாம் தமிழருக்கு அப்படித்தான் அது 8% ஓட்டு வந்துச்சு. அதான் அந்த வேலையை செய்தாரு. இப்ப நீங்க வாங்க சமீபத்துல, சரி நான் ஒண்ணு கேக்குறேன், நீங்க பழைய கதையெல்லாம் விடுங்க. எப்பெல்லாம் திமுகவுக்கு அடி விழுதோ அப்பெல்லாம் ஜோசப் விஜய்க்கு வலிக்கும். சமீபத்துல இவரு திமுகவினுடைய இளவரசர் இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து சொன்னாரு, மோடி கெட் அவுட் மோடின்னு நாங்க ட்வீட் போடுறோம்னு சொல்லிட்டு ஒரு நாள் ட்வீட் போட்டார்.
எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அண்ணாமலை உடனே நினைச்சாரு, இன்னைக்கு ராத்திரி பூரா நீங்க முக்கி போடுங்க, எவ்வளவு வேணாலும் போட்டுடுங்க, நாளைக்கு காலையில 6 மணிக்கு நான் வந்து கெட் அவுட் ஸ்டாலின் சொல்லிட்டு நான் ஹேஷ்டாக் போட்டு நான் ட்வீட் பண்ண போறேன்னு சொன்னாரு, போட்டாரு. முதல் நாள் இவங்க போட்டது, திமுக காரங்க போட்டது வந்து ஒரு 1:35 39 அந்த ரேஞ்சுக்கு மேல அது போகல. 2 லட்சத்துக்கு கீழே நீ வச்சிடுங்க, அதிகமா போச்சு நீ வச்சிடுங்க, 2 லட்சத்துக்கு கீழே அது மேல போகல. 2ஆவது நாள் போட்டது வந்து காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 8 9 மணிக்கு அது 5 லட்சத்தை கிராஸ் பண்ணி போயிட்டு அன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு 14 லட்சத்துக்கு அது போச்சுது. இந்த ஒரு 11 12 மணி தாண்டின உடனே விஜய் என்ன வேலை பார்த்தாரு தெரியுங்களா? டிவிகே ஃபார் 2026 அப்படின்னு சொல்லி அந்த ஹேஷ்டாகை இவங்க கொண்டு வந்து, அதுக்கு முன்னாடி திமுக தரப்புல இருந்து தமிழ் வெல்க வாழ்கனி ஒரு ஹேஷ்டாக உருவாக்கி போட்டாங்க. ஒரு 39,000 மேல செல்ஃப் எடுக்கல. உடனே சம்மந்தம் இல்லாம விஜயினுடைய பையமாரை வந்து உள்ள இறக்கி விட்டு அதுக்கு ட்வீட் பண்ண வச்சாங்க. இது ஏதோ விஜய்க்கு தெரியாம போட்டதுன்னு கிடையாது. ஏன்னா அதுக்கு பிறகு நடந்த விழாவில் வந்து நிர்வாகிகள் கூட்டத்தில் வந்து விஜயே மேடையில வந்து பாராட்டினார். என்ன பாராட்டினார்? நம்ம பையமாரெல்லாம் இதுல வந்து ட்வீட் போட்டு இப்படி வந்தாங்க. அப்பவும் எவ்வளவு வந்துச்சு? 5 லட்சத்துக்கு உள்ளதான் வந்துச்சு. அப்பவும் 14 லட்சத்துக்கு போகல, 5 லட்சத்துக்கு உள்ளதான் வந்துச்சு. ஆனா இவர் வந்து அதை பாராட்டினார். எதுக்கு பாராட்டினாரு? அன்னைக்கு இவருக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? நடந்தது யாருக்கு? திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில போட்டி பிரச்சனை. அதுக்காக 2 ட்வீட் போடுறாங்க. அதை நீங்க விமர்சனம் பண்ணுங்க, அது உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா நீங்க சம்பந்தம் எதுக்கு குறுக்கு சால் ஓட்டினீங்க? இது எதுக்கு வந்தாரு? திமுக அடிச்சா இவருக்கு வலிக்கும், உடனே உள்ள வந்தாரு. ஆனா அது மேடையில பேசும்போது ஓப்பனிங்ல என்ன ஆரம்பிச்சாரு? இவங்க வந்து எல்கேஜி பையமாறு மாதிரி ட்விட்டர்ல ஸ்டண்ட் பண்றாங்க, விளையாடுறாங்க, ஃபைட் பண்றாங்க ப்ரோ அப்படின்னு ஆரம்பிச்சாரு. இவர் எதுக்கு அப்புறம் ட்வீட் பண்ணவங்களை அதே கட்சிக்காரங்களை எதுக்கு பாராட்டணும்? எதுக்கு அதை செய்யணும்? அவரு இதுக்கு உள்நோக்கம் இருக்கா இல்லையா? சம்பந்தம் எல்லாமே எதுக்கு குறுக்கு சால் ஓட்டணும்? அப்ப இவங்க எல்லாம் ப்ரீகேஜி பையமாற வச்சுட்டா இல்லையா இவரு? இப்ப நடக்கிறது என்னது? மிகப்பெரிய மெகா ஊழல் நடந்திருக்கு. இதுக்கு நீங்க பதில் சொல்லல. இங்க தமிழகத்துல வந்து 1 கோடியே 12 லட்சம் பேர் குடிப்பழக்கம் உள்ளவங்கிறது அரசாங்க ரிப்போர்ட் கொடுக்குது. 70 லட்சம் பேர் தினசரி குடிப்பழக்கம் உள்ளவன்னு ஒரு புள்ளி உரத்தை கொடுக்குறாங்க. உண்மையிலே இந்த புள்ளி உரம் இதுக்கு மேல 50,000 குழந்தைகள் வந்து அப்பா அம்மா இல்லாம இருக்காங்கன்னு சொல்லி பட்ஜெட்ல அவங்களுக்குன்னு ஒரு நிதியை ஒதுக்கி தாய்மானவர்னு அதுக்கு ஒரு பேரை வச்சிருக்காரு. அந்த குழந்தைகள் எப்படி அனாதையாச்சுது? எப்படி அனாதை? எல்லா குழந்தைகளும் அப்பா அம்மா வந்து நேச்சுரல் டெத்துன்னு சொல்றீங்களா? குடிப்பழக்கம் உள்ளதுனால செத்த குடும்பமே இல்லைன்னு சொல்ல வரீங்களா? குடிப்பழக்கத்தினால செத்து அந்த பெண்கள் எல்லாம் தாலி எடுத்தக்கூடிய எண்ணிக்கை அதை எப்படி ஒரு 40-50 லட்சத்துக்கு மேலதான் இருக்கும். வேணா ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இவர் சம்பந்தமே இல்லாம நேரத்துக்கு அடி வாங்கிட்டு திமுக போராட்டம் நடத்தினாங்க, பெரிய அளவில் சக்சஸ் ஆயிட்டு இவர் எங்க கைது பண்ணாங்க. தமிழ்நாடு முழுக்க பிஜேபி போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதரவு கூடி போச்சுது. தாங்க முடியல விஜய்க்கு. உடனே சம்பந்தம் இல்லாம புஷி ஆனந்த வச்சு ஒரு அறிக்கை விடுறாரு. நேத்துக்கு எதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? திமுகவும் பாஜகவும் கூட்டணின்னு சொல்றாரு அவரு. திமுகவினுடைய பி டீமே இவரு தான் சொல்லி அண்ணாமலை சொன்னாரு. உண்மைதானே அது? அதுக்கு தானே அவர் பண்ணியிருக்காரு. இதானே நடந்திருக்கு. அப்ப திமுகவுக்கு பாதிப்பு. வரக்கூடிய எலெக்ஷன் லாஜிக்கு படி வாங்க, வரக்கூடிய எலெக்ஷன்ல திமுகவுக்கு பெரிய கூட்டணி. ஆனா எதிர்த்து நிக்கிறதுல பெரிய கூட்டணி எல்லாம் ஒண்ணும் இல்லை. அதிமுகவுக்கு வந்து அதிமுக தனியா நிக்குது. பாஜகவில் ஒரு அளவுக்கு ஸ்ட்ரெங்தான ஒரு கூட்டணி இருக்குது. அதுதான் இன்னைக்கு திமுகவுக்கு செக் வைக்கிற மாதிரி பெருசா நிக்குது. இந்த எடப்பாடி பழனிசாமி உள்ள வருவாரு வரமாட்டாரு ரெண்டாவது விஷயம். ஆனா எதிராக இருக்கக்கூடிய ஓட்டை பிரிச்சா திமுக அணி வெற்றி பெறும். சிம்பிள் லாஜிக். எதிராக உள்ளதுல ஒண்ணு சேர்ந்துட்டு நாம் தமிழர் உட்பட எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டா திமுக எப்படி வெற்றி பெறும்? வெற்றி பெறாது. அதுக்கு வந்து திமுகவோட ஒன்னா இருக்காங்களா சார்? பாஜக கூட சேர்ந்துட்டாங்கன்னா ஒன்னா இருக்காங்க. நான் இங்க சொன்னேன் நாம் தமிழர் நான் இழுக்கவே இல்லை. இதுல நீங்க தான் சொன்னீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னா பாஜக நாம் தமிழர் பாஜக அணியில திமுக பாஜக அணியில நாம் தமிழர் சேர்ந்தால் திமுக சுத்தமா வாஸ் அவுட் ஆயிரும்னு சொன்னேன். தாம் தமிழர் எடப்பாடி பழனிசாமி இப்படி எதிரணியில இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்துட்டாங்கன்னா திமுக எப்படி வெற்றி பெறாது. ஏன்னா அவ்வளவு அதிருப்தியில இருக்காங்க, மக்கள் கோபத்துல இருக்காங்க. அப்ப லாஜிக் தானே. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? திமுக அணியில திமுகவுக்கு எதிரான ஓட்டை சிதைச்சிட்டீங்கன்னா, பிரிச்சு விட்டுட்டீங்கன்னா ஈஸியா வெற்றி பெறும் திமுக. பழையபடியும் வெற்றி பெறும். பழையபடி இதே மாதிரி சாராயம் காய்ப்பாங்க. பழையபடி இதே மாதிரி தமிழச்சியெல்லாம் தாலி எடுத்துட்டு தெரிவாங்க. அதுதானே இவங்க பண்ணி ஆசை இவங்களுக்கு. ஓகே சார். ஹச்ராஜா அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டாரு. கைது செய்யப்படும் போது நாய் வண்டியிலலாம் என்னால ஏற முடியாது அப்படின்ற மாதிரியான சொற்களை பயன்படுத்தியிருந்தாரு. இதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன? அவங்க வந்து எதிர்கட்சி மதுரையில வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு போராட்டம் நடந்தும் போது என்ன பண்ணாங்க? பெண்கள் எல்லாம் கொண்டு போய் ஆட்டு மந்தையில கொண்டு போய் அடைச்சி வச்சாங்க. இந்த பக்கம் ஆடு, இந்த பக்கம் இது. கேட்டால் அது மாநகராட்சியினுடைய அலுவலகம், மாநகராட்சியினுடைய பில்டிங் அது காம்பவுண்டுன்னு சொன்னாங்க. இவங்க அதுதானே அவங்க நோக்கம் என்னது? போராட்டம் நடத்துறவங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கணும், அவங்களுக்கு கௌரவமாக அவங்கள நடத்தக்கூடாது. அப்படி நடத்துனீங்கன்னா பெண்களை குறிப்பாக கௌரவமாக நடத்தல, நெருக்கடி கொடுத்து நிறைய டார்ச்சர். காவலர்கள் வண்டி கௌரவமான வண்டி இல்லைன்னு சொல்ல வரீங்களா? நல்ல வண்டி கொண்டு வரலாம்ல.
அதனால காவலர்களே அதில் தான் போறாங்க. அது நல்ல வண்டி இல்லைன்னு சொல்ல நல்ல வண்டி இல்லை. அவருக்கு அது உள்ள என்ன இருந்துன்னு எனக்கு தெரியாது. அவர் நல்ல வண்டி இல்லைன்னா அவர் சொல்லியிருப்பாரு. அது பிறகு அவர் போய் ஏறி போனார், அதில் போனாரா வேற வண்டியில் போனாரா எனக்கு தெரியாது. இவங்க இதை மாதிரி நடத்துறாங்கிறது உண்மை தானே. அப்போ நாய் வண்டின்னு சொல்றது சரியானது பேச்சு தான் அப்படின்னு சொல்றீங்க? இல்லை, இதுல என்ன பெரிய பிரச்சனை உங்களுக்கு? நாய் வண்டியோ ஆட்டு வண்டியோ ஏதோ ஒரு வண்டி அவர் சொல்லிட்டாரு, அதுக்கு அதுவா இப்போ முக்கியம் இல்ல சார். அரசாங்கம் சரியாக நடத்தவில்லைங்கிறதுனா அர்த்தம். அரசாங்க ஊழியர்கள்ல ஒரு முக்கியமான ஒரு பங்கு காவலர்களுக்கும் இருக்கு. அவங்களும் வந்து எல்லா வேலை செய்யக்கூடிய லீவு கூட பெருசா இல்லாத ஒரு ஊழியர்கள். அவங்களுடைய வண்டியை நாய் வண்டின்னு குறிப்பிடுறாரு. அவங்க வண்டி இது. மு.க. ஸ்டாலின் என்ன சொல்றாரு, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு யாரு அமைச்சர்? காவல்துறைக்கு யாரு அமைச்சரா இருக்காருன்னு நினைக்கிறேன். இல்ல சார், அப்ப அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான ஒரு வண்டி தானே அது, அததான் குறிப்பிடுறேன். ஏங்க அப்படின்னா நீங்க எதுங்க பஸ்ஸை கூட்டிட்டு போய் பஸ் எல்லாம் கொண்டு வரீங்க? எல்லா இடமும் கைது பண்ண இடமும் போலீஸுக்காரங்க வாகனத்தை வச்சா கைது பண்ணி கூட்டிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் ஹச்ராஜ் அவர்கள் பஸ்ல தான் ஏறி போனாங்க. நீங்க நேத்தை கைது பண்ண இல்ல, அது சாத்தியப்படாது. வந்து காவலர்களுக்கு இருக்கக்கூடிய வாகனங்கள் கம்மி. அந்த வண்டியில ஒருத்தர் 2 பேர்னா நீங்க ஏத்திட்டு போகலாம். அவங்க ஜீப்ல ஏத்தலாம், இல்லைன்னா வந்து அவங்களுடைய வண்டியில எல்லாம் ஏத்திட்டு போகலாம். ஆனா அது இல்லாம நீங்க வந்து அதிகமா இப்படி போய் போராட்டம்லாம் எந்த கட்சியா இருந்தாலும் ஆட்சியா இருந்தாலும் சரிதான், பொதுவானதுதான். அது காவல்துறைக்கு அந்த வாகன வசதி கிடையாது. உடனே நீங்க பஸ்ஸை தான் வாங்கணும், பஸ்ஸை தான் வாடகைக்கு எடுக்கணும். ஒரு அரசாங்க பஸ்ஸை எடுப்பீங்க, இல்லைன்னா பிரைவேட் பஸ்ஸை எடுப்பீங்க. எந்த பஸ்ஸா எடுத்து ஏற்பாடு பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அண்ணாமலை சொன்னதாக ஒரு பாயிண்ட் சொன்னீங்களா, உங்களை தூங்க விட மாட்டேன்ட்டு, அதுக்கு தான் இந்த பாயிண்ட்டை சொன்னார். நாங்கள் முன்கூட்டியே அறிவித்து இந்த மாதிரி போராட்டம் நடத்தின பிறகே உங்களால் ஒரு கரெக்டாக கைது பண்ணி ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்க முடியல பாதுகாப்பாக. வண்டியிலேயே 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் சுற்றிட்டு அலைய வேண்டியதாக ஆகிப்போச்சுது. இப்போ நாங்கள் அறிவிப்பே இல்லாமல் போராட்டம் நடத்தினா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸ்டாலின் வீடை முற்றுகை பண்ணுவோன்னு சொன்னார். அக்யூஸ் நம்பர் 1 ஸ்டாலின், அவர் வீட்டை முற்றுகை பண்ணுவோன்னு சொன்னார். திடீர்னு பண்ணுவோன்னு சொன்னார். எப்படி இவங்க திடீர்னு கைது பண்ண எங்கே வண்டியை பார்ப்பீங்க, எங்கே வாகனத்தை ரெடி பண்ணுவீங்க, எங்கே கல்யாண மண்டபத்தை அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவீங்க, என்ன செய்வீங்க? இதுதான் அவர் சொன்னார். தூங்க விட மாட்டேன்னு சொன்னார். போலீஸ்காரங்க அவங்க வேலையை கடமையை சரியா பண்ணணுங்க. அதை விட்டுட்டு திமுகவுக்கு கொத்தடிமை வேலை பார்த்தாங்கன்னா தப்பு தானே. இவங்க ஆட்சி மாறும், இவங்க அவங்கள தானே இருக்கணும். ஆனா அப்படி இல்லையே, அதான பிரச்சனையே. ஓகே சார், நேற்றைக்கு நடந்த போராட்டம், அதை ஒட்டி வந்த விமர்சனங்கள், இது எல்லாத்துக்கும் பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.